வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு. ஆற்று வாய்க்கால் வெள்ளத்தில் விழுந்த நபர் 4 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்பு. புயல் பாதிப்பிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பிய புதுச்சேரி. 1 வாரத்திற்கு பிறகு உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்த மாணவர்கள். இனி விரிவான செய்திகள். கனமழை மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டார். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழை மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட டிஎன் பாளையம், அபிஷேகப்பாக்கம், பாகூர், கரையாம்பத்தூர், மணமேடு, பண்டசோழநல்லூர், நெட்டப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டார். மழை மற்றும் வெள்ள நீரில் மூழ்கிய வீடுகள், விளைநிலங்கள் மற்றும் பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்கள் ஆகியவற்றை பார்வையிட்ட முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார். சூழ்ந்துள்ள வெள்ள நீரை உடனடியாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், வேளாண் துறை இயக்குநர் வசந்தகுமார் ஆகியோர் அப்போது உடனிருந்தனர். எதுவுமே கிடையாது சார். பட்னியா கிடக்குறோம். அடுப்பு வெறும் செத்த இல்லாம என்ன சார் பண்றது? கட்டில துணியா நேற்று சாப்பாடு கொடுத்தாச்சா, இன்னைக்கு கொடுத்தாச்சு. மழையில் நனைந்து இருசக்கர வாகனங்கள் பழுதானதால் பழுது பார்க்கும் கடையை நோக்கி படையெடுக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகள். ஒவ்வொரு வீட்டில் உள்ளவர்களுக்கும் வாகனங்கள் என்றால் அலாதி ஆசைகள் இருக்கும். அதன்படி ஆசைப்பட்டு வாங்கிய வாகனங்களை அவ்வப்போது சுத்தம் செய்து அழகாக பராமரித்து வருவது நமது வழக்கமாக உள்ளது. ஆனால் நம்மை பல ஆண்டுகள் சுமந்த இருசக்கர வாகனங்கள் சற்று ஓய்வெடுக்க வேண்டாமா? அதற்காக புதுச்சேரியில் பெய்த கனமழையில் வெங்கடா நகர், ரெயின்போ நகர், எழில் நகர், சூரியகாந்தி நகர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பகுதிகளை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் சாலையில் இருந்த இருசக்கர வாகனங்களில் சில அடித்து செல்லப்பட்டன. சில வாகனங்களில் தண்ணீர் புகுந்தது. இந்த நிலையில் தண்ணீர் வடிந்தவுடன் தற்போது புதுச்சேரியில் வெயில் காய்ந்து வருவதால் வாகனங்களின் உரிமையாளர்கள் ஸ்டார்ட் செய்யும் போது வாகனம் ஸ்டார்ட் ஆகவில்லை. இதனால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மெக்கானிக் கடைகளிலும் வாகன ஓட்டிகள் படையெடுத்து வருகின்றனர். இதனால் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள மெக்கானிக் கடைகளில் காய்லாங்கடையில் கிடப்பது போன்று பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாகனங்கள் குவிந்து கிடக்கிறது. இந்த வீடியோ தற்போது இணையத்திலும் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் அரிய வகை வெளிநாட்டு பறவை ஒன்று தஞ்சமடைந்தது. இதனை சட்டசபை காவலர்கள் பிடித்து வனத்துறை ஊழியரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் பறவைகளின் சரணாலயமாக உள்ள உசுட்டேரியில் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான அரிய வகை பறவைகள் இனப்பெருக்கத்திற்காகவும் இரைகளை தேடியும் ஆண்டுதோறும் வருவது வழக்கம். அப்படி வெளிநாடுகளிலிருந்து வரும் சில பறவைகள் உசுட்டேரியிலேயே தங்கிவிடுகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் உசுட்டேரியில் இருந்து பறவைகளும் மீன்களும் வெளியேறியது. இதில் திசை மாறிய அரிய வகை பறவையான நீர்க்காகம் புதுச்சேரி சட்டப்பேரவையில் தஞ்சமடைந்தது. இதனையடுத்து சட்டசபை காவலர்கள் அந்த பறவையை லாவகமாக பிடித்து வனத்துறை ஊழியருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் சட்டப்பேரவை வந்த வனத்துறை ஊழியரிடம் அந்த அரிய வகை பறவை ஒப்படைக்கப்பட்டது. பறக்கல.
அப்படி விடுங்க. இப்படி முன்னாடி திரும்ப கண்ணாஸ் பறவை அந்த பக்கம் பெஞ்சல் புயல் பாதிப்பிலிருந்து புதுச்சேரி இயல்பு நிலைக்கு திரும்பியதை அடுத்து பள்ளிகள் ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டு மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்தனர். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெஞ்சல் புயலாக வலுப்பெற்று புதுச்சேரி அருகே கரையை கடந்த நிலையில் புயல் காரணமாக புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக மாறியது. குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அவல நிலைக்கும் தள்ளப்பட்டனர். மேலும் சாத்தனூர் மற்றும் வீடூர் அணை திறப்பால் புதுச்சேரி தென்பெண்ணை மற்றும் சங்கராபரணி ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இதனால் ஆற்றோரங்களில் உள்ள கிராமங்கள் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து பெய்த கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக கடந்த 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு புதுச்சேரி அரசு விடுமுறை அறிவித்திருந்தது. தற்பொழுது மழைநீர் முற்றிலுமாக வடிந்து புதுச்சேரியில் இயல்பு நிலை திரும்பியதை அடுத்து புதுச்சேரியில் மழைநீர் தேங்கியுள்ள பள்ளிகள் மற்றும் முகாம்களாக செயல்படும் 21 பள்ளிகள் மற்றும் பாகூர் கொம்யூனில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டது. மேலும் மற்ற அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் வழக்கம் போல் இன்று இயங்கும் என கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் 7 நாட்கள் அதாவது ஒரு வார காலத்திற்கு பிறகு இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டது. மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு சென்றனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பாக மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தட்டாஞ்சாவடி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பாக மகாத்மா நகர், மேட்டு நகர் பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜனார்தனன் தலைமையில் வீடு வீடாக சென்று பால் பாக்கெட் மற்றும் பிரெட் உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் நிர்வாகிகள் நடராஜ், சதீஷ், சுப்ராயன் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அருவியாக மாறிய கல்குவாரி விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் காணப்படும் திடீர் அருவி. வங்கக்கடலில் பெஞ்சல் புயலின் காரணமாக பெய்த கனமழையால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வழிகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருவக்கரை, மயிலம் உள்ளிட்ட பகுதிகளில் 50 சென்டிமீட்டர் அதி கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான கல் குவாரிகள் நிரம்பி மலை உடைந்து அருவியாக மாறியுள்ளது. கனமழையால் அரியாங்குப்பம் தொகுதியில் சேதமடைந்த கூரை வீடுகளுக்கு தார்பாய்கள் மற்றும் அரிசியை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். புதுச்சேரியில் பெய்த தொடர் கனமழையால் அரியாங்குப்பம் தொகுதியில் வசிக்கும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட மக்கள் உணவின்றி தவித்து வந்த நிலையில் அவர்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வீடு வீடாக சென்று பிரெட், உணவுப் பொருட்களை வழங்கி வருகிறார். இந்த நிலையில் பல்வேறு குடிசை வீடுகள் சேதமடைந்ததாக பாதிக்கப்பட்ட மக்கள் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனிடம் தெரிவித்ததை தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆசியோடு புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் அறிவுறுத்தலின்படி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மழையில் ஒழுகும் நிலையில் உள்ள கூரை வீடுகளை மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பார்வையிட்டார். பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூரை மேல் போடுவதற்கு உண்டான தார்பாய் மற்றும் உபகரணங்கள் மற்றும் அரிசியும் வழங்கினார். உதவிகளை பெற்றுக்கொண்ட மக்களும் அவருக்கு நன்றி தெரிவித்தனர். தொகுதி கழக செயலாளர் ராஜா இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், சிவ ரவி, பாலு, மாவட்ட பிரதிநிதி குமரன், வார்டு துணை செயலாளர் அன்பழகன், சரவணன், சிவபாரதி, விஸ்வா, காசி மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.
முத்தியால்பேட்டை பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட டிவி நகர் டோபிகானா முழுவதும் ஒவ்வொரு வீடாக சென்று புதுச்சேரி நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் மக்களின் குறைகளை கேட்டு அறிந்தார். முத்தியால்பேட்டையில் மழை வெள்ளம் புயல் பாதிப்படைந்த பகுதிகளான டிவி நகர், அக்ரஹாரம், மஞ்சினி நகர், விஸ்வநாதன் நகர், வஉசி நகர், மந்தவெளி மாரியம்மன் கோவில் பகுதி ஆகிய இடங்களில் இரண்டாவது நாளாக பிற்பகல் மற்றும் இரவு என இரு வேளைகளும் பொதுமக்களுக்கு புதுச்சேரி நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் உணவுப் பொருட்களை வழங்கினார். திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பார்வையிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக அனைத்து பகுதிகளிலும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பில் சிக்கியவர்களை திருப்புவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட சின்னப்பேட், கொத்தபுரி நத்தம், சன்னியாசி பேட், திருப்புவனை பாளையம், கஸ்தூரிபாய் நகர், சிலுக்காரிபாளையம், குச்சிப்பாளையம் உள்ளிட்ட பல கிராமங்களில் பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் சிக்கி பலரது வீடுகளில் தண்ணீர் புகுந்த நிலையில் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி குடிசை வீடுகளுக்கு தார்பாய், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுகளை வழங்கினார். மேலும் அதிக பாதிப்புகளில் சிக்கிய குடும்பங்களுக்கு அரசு மூலம் உரிய நிவாரணம் பெற்றுத்தர ஏற்பாடு செய்வதாகவும் உறுதி கூறினார். இந்த நிகழ்ச்சியின் போது என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், கிராம தலைவர்கள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். ஆற்று வாய்க்கால் வெள்ளத்தில் விழுந்த ஓட்டுநர் தீபன்ராஜ் 4 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்பு. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வழுதாவூர் பக்கிரிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஓட்டுநர் தீபன்ராஜ். இவருக்கு திருமணமாகி மனைவி 2 பிள்ளைகள் உள்ளனர். கடந்த 1ஆம் தேதி இவரும் உறவினர் பிரபாகரன் என்பவரும் புதுவையில் பெய்து வந்த மழையை பார்க்க இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு வந்துள்ளனர். துத்திப்பட்டு, சுத்துக்கேணி, ஊசுடு வாய்க்கால் அருகே அவர்கள் வந்தபோது தீபன்ராஜ் இயற்கை உபாதை கழிக்க அங்குள்ள வாய்க்கால் பகுதிக்கு சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் அவர் திரும்ப வராததால் பிரபாகரன் அவரை தேடி சென்றுள்ளார். அங்கு அவரை காணவில்லை. வாய்க்கால் தண்ணீரில் அவர் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து அவர் உறவினர்களுக்கும் சேதராப்பட்டு காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தார். இதையடுத்து சேதராப்பட்டு காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் வந்து தேடும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அவர் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் 3வது நாளாக நேற்று அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி தீயணைப்புத்துறை வீரர்கள் வந்து படகு மூலம் ஆற்று வாய்க்காலில் இறங்கி தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையே 10 கண்ணு அருகே கோணிமுடக்கு பகுதியில் தீபன்ராஜ் சடலமாக மீட்கப்பட்டார். இதையடுத்து காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்புவனை தொகுதி ஓம் சக்தி நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலிதீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் மருத்துவமனை செல்லும் வழியில் அமைந்துள்ள ஓம் சக்தி நகர் பகுதியில் புயல் மற்றும் மழையின் காரணமாக சுமார் 8 வீடுகள் நீருக்குள் மூழ்கி வெளியில் வர முடியாத வகையில் 3 நாட்களாக தவித்து வருகின்றனர்.
இதனை அடுத்து தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் போர்க்கால அடிப்படையில் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் விசைப்படகு மூலம் சென்று பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தண்ணீர், பால் பாக்கெட், பிரெட் பாக்கெட், உணவுகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கி தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியின் முக்கிய நீர் ஆதாரமான ஊசுடு ஏரி நிரம்பிய நிலையில் ஐயரை போல மந்திரம் கூறி பூஜை செய்து மதகை திறந்து வைத்த ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர். புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பெய்த அதி கனமழையின் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தின் முக்கிய நீர்நிலைகளில் ஒன்றான ஊசுடு ஏரி புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் பகுதிகளில் 800 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இதில் 390 ஹெக்டேர் புதுச்சேரி பகுதியில் அமைந்துள்ளது. ஊசுட்டேரியின் மொத்த நீர்பிடிப்பு பகுதி 1554 சதுர கிலோமீட்டர். ஏரிக்கரையின் மொத்த நீளம் 7275 கிலோமீட்டர். ஊசுட்டேரியில் 540 மில்லியன் கன அடி நீர் தேக்கி வைக்க முடியும். இந்த ஏரி தற்பொழுது கனமழை காரணமாக நிரம்பி வருகிறது. தொடர் மழை காரணமாக வீடூர் அணை தற்போது திறக்கப்பட்டுள்ளதால் சங்கராபரணி ஆற்றில் தண்ணீர் வர துவங்கியுள்ளது. இந்த நிலையில் 10 கண்ணு பகுதியில் உள்ள ஏரி அருகே உள்ள மதகின் ஷட்டரை கற்பூரம் ஏற்றி மந்திரங்கள் கூறி திறந்து வைத்து மலர்களை தூவி உபரி நீரை வெளியேற்றினார் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார். தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசுகையில் டிஆர் ஸ்டைலில் பெஞ்சல் புயலில் பணி செய்த அரசு ஊழியர்கள் மற்றும் பணி செய்த அனைத்து தரப்பினருக்கும் ரைமிங்காக வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் பாரதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், பாஜக பிரமுகர்கள் முத்தாலு முரளி, சிவசங்கர், சக்தி முருகன், ரமேஷ், ஆறுபடையப்பா மற்றும் பாஜக கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள் மற்றும் பல்வேறு பிரிவுகளின் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பால் பாக்கெட் வழங்கப்பட்டது. பெஞ்சல் புயல் காரணமாக வரலாறு காணாத மழை பெய்ததால் சாத்தனூர் அணைக்கட்டிலிருந்து அதிரடியாக பல மில்லியன் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. பெஞ்சல் புயல் காரணமாக வரலாறு காணாத மழை பெய்ததால் சாத்தனூர் அணைக்கட்டிலிருந்து அதிரடியாக பல மில்லியன் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. இந்த நீர் தென்பெண்ணை ஆற்றில் கரை புரண்டு வேகமாக வந்து அளவுக்கு மீறிய தண்ணீர் வந்ததால் பல இடங்களில் கரைகள் சேதமாகி ஊருக்குள் புகுந்தது. அப்படி புதுச்சேரி மாநிலம் கரையாம்பத்தூர், பனையடிக்குப்பம் பகுதியிலிருந்து தொடங்கிய நீர் மணமேடு, கடுவனூர், இருளஞ்சந்தை, குருவிநத்தம், பாகூர், சோரியங்குப்பம் ஆகிய பகுதிகளில் ஊருக்குள் புகுந்து தண்ணீர் கட்டுக்கடங்காமல் எங்கெல்லாம் தாழ்வாக உள்ளதோ அந்த வழியாக தண்ணீர் வெளியேறி வந்தது. இந்த தண்ணீர் கடலை நோக்கி வருவதற்கு போதுமான வடிகால் வாய்க்கால், பாசன வாய்க்கால்கள் ஆக்கிரமிப்பாலும் அதிகமாக உள்ள நிலையில் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் போடப்பட்ட சாலையாலும் தண்ணீர் வெளியேறுவதில் சிக்கல் ஏற்பட்டு கடந்த 3 தினங்களாக அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகினர். மேலும் இந்த வெள்ள நீர் புறவழிச்சாலையை கடந்து சில வாய்க்காலில் வந்ததால் அதிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பரிக்கல்பட்டு, முள்ளோடை, கன்னியகோவில், காட்டுக்குப்பம், புதுநகர், பல்லகொரவள்ளி மேடு ஆகிய பகுதிகளில் தண்ணீர் புகுந்து கடலூர் பாண்டி சாலையையும் ஆக்கிரமித்தது. பாகூர், குருவிநத்தம், இருளஞ்சந்தை, சோரியாங்குப்பம், கொமந்தான் மேடு ஆகிய பகுதிகளில் சென்று பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. 3வது நாளாக போக்குவரத்து தடை ஏற்பட்டு புறவழிச்சாலையில் பலரும் சென்று வருகின்றனர். பெஞ்சல் புயல் காரணமாக வரலாறு காணாத மழை பெய்ததால்
சாத்தனூர் அணைக்கட்டில் இருந்து அதிரடியாக பல மில்லியன் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. தென்பெண்ணை ஆற்றின் கிளை ஆறான மலட்டாரில் தண்ணீர் அதிகப்படியாக வந்ததாலும் மேல் பகுதியில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் இருந்து வந்த நீராலும் பாகூர் ஏரி முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேற்றி வந்ததாலும் அரங்கனூர் நிர்ணயப்பட்டு மேல்குமாரமங்கலம், நாகப்பட்டினம், மேல் அழிஞ்சிப்பட்டு, ரெட்டிச்சாவடி வழியாக கடலூர் புதுவை மெயின் ரோட்டில் தனியார் மருத்துவமனை அருகில் நீரானது வந்து ஊருக்குள் சென்று அனைத்து வீடுகளிலும் தண்ணீர் தேங்கி நின்று பொதுமக்கள் தவித்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகினர். பிறகு புதுச்சேரி மற்றும் கடலூர் காவலர்கள் மூலமும் மற்றும் இளைஞர்கள் உதவியோடு டிராக்டர் மூலம் பொதுமக்களை ரெட்டிச்சாவடியில் இருந்து கிருமாம்பாக்கம் மற்றும் முள்ளோடை பகுதி வரை அழைத்து சென்று விடப்பட்டனர். சாலையை கடந்து சென்ற நீரானது பூசாரிபாளையம், சின்னக்காட்டுப்பாளையம், மதலப்பட்டு ஆகிய பகுதிகளில் தண்ணீர் புகுந்து அந்த பகுதியில் உள்ள நெல் பயிர்களையும் விளைநிலங்களையும் போக்குவரத்தையும் கடுமையாக பாதித்தது. மேலும் 2000 வீடுகளை தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் வீட்டை விட்டு பலரும் வெளியேற முடியாமல் தவிக்கின்றனர். பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. மேலும் ரெட்டிச்சாவடி ஓடை பகுதியில் தண்ணீர் தொடர்ந்து இருந்து வருவதால் கடலூர் புதுவை சாலையில் தண்ணீர் சென்று கொண்டே இருக்கிறது. இதனால் தற்போது பேருந்து மற்றும் கனரக வாகனங்களை அனுமதிக்கவில்லை. இருசக்கர வாகனங்களை மட்டுமே அனுமதிக்கின்றனர். புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டதால் கிராமப்புறத்தில் இருந்து பிள்ளைகளை அழைத்து செல்ல பெற்றோர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு. ஆற்று வாய்க்கால் வெள்ளத்தில் விழுந்த நபர் 4 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்பு. புயல் பாதிப்பிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பிய புதுச்சேரி, ஒரு வாரத்திற்கு பிறகு உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்த மாணவர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.